வணக்கம் மக்களே, இன்றைக்கி காளான் சூப்பு செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு காளான் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. நல்லா அந்த அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். அப்படி தேய்ச்சாவே அழுக்கு வந்துடுங்க. பொடிசாக கட் பண்ணிக்கோங்க காளானை. அப்போ தான் சூப்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு சூப் செஞ்சால் சூப்பராக இருக்கும். 10 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்குந்து கொத்தமல்லி போடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கணுங்க. அதையும் வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்குந்த காளான் கட் பண்ண காளானை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி ஒரு மூடி போட்டுருங்க. இதில் தண்ணி இறங்க அது வரைக்கும் மூடி போட்டுருங்க. நல்லா வெந்தது தேவையான சூப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போடுங்க. உப்பு போட்டு மிளகுத்தூள் போடுங்க. ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு. அந்த காளான் வெந்த காளானை மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் காளான் திக்காக வரும். நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நெய் 1/2 டீஸ்பூன் போடுங்க. காளான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சூப்பில் கொட்டிடுங்க. திக்கு கொடுக்கும். நல்லா திக்னஸாக வந்துடும். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சுட்டு நல்லா திக்கி கொடுத்துரும். காளான் சூப்பு ரெடிங்க. எத்தனை பேருக்கு காளான் சூப் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.